محمد وبارك وسلم عليه. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அளப்பெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் 16ஆம் தராவீகை தொழக்கூடிய நர்பாக்கியத்தை தந்தான். தராவீகுடைய தொழுகை என்பது இந்த புனித மாதத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழுகை. தராவீகுடைய நேரத்தில் சில நேரத்தில் நம்முடைய கால் வலிக்கலாம், உடல் சோர்வாக இருக்கலாம், தொழ முடியாமல் கொஞ்சம் சிரமப்படலாம். சில பேர் 20 ரக்காத் முழுமையாக தொழுகிறார்கள், சில பேர் பாதி தொழுகிறாங்க, சில பேர் 8 தொழுகிறார்கள், 10 தொழுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் கூட நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய சில சிரமங்களை, கஷ்டங்களை நினைத்து நாம் அந்த தராவீகின் ரக்காத்துகளை குறைத்து விடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய கால்கள் வலியெடுக்கின்றனவோ அப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நமக்கு இந்த அற்புதமான தீனை மார்க்கத்தை தந்த ஆகா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான்ல மட்டுமா தொழுதார்கள்? எல்லா நேரத்திலும் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுதார்கள். இமாம் புஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், வலன் துசுன்னத மன் அஹ்யல் வலாம இலா அனிஷ்தகத் கதமாஹும் முர்ரமி வரமி. எந்த ஒரு ஆகா, என்னுடைய நாயர், என்னுடைய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் தொழுது தொழுது அவர்கள் கால்கள் முறையிட்டன, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் வீங்கி போய்விட்டோம் என்று கால்கள் முறையிடக்கூடிய அளவிற்கு தொழுது கொண்டே இருந்தார்களே, அந்த நபியினுடைய சுன்னத்தை நான் வீணடித்து விட்டேன், அந்த பெருமானாருடைய சுன்னத்திற்கு மாற்றமாக நான் அநியாயம் செய்து விட்டேன் என்று இமாம் புஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் எல்லா நேரத்திலும் கால் கடுக்க தொழுந்த நபி அவர்கள் சஹாபாக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய 20 ரக்காத் தொழுகை, நபி அவர்களிடம் ஆயிஷா நாயகி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். பாவமில்லாத உங்களை பார்த்த அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று விட்ட பிறகும் கூட ஏன் இப்படி தொழ வேண்டும்? ஏன் இப்படி அவனை வணங்க வேண்டும்? ஏன் இப்படி கால் வலிக்க, கால் வீங்க நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. ஆயிஷா, எனக்கு அல்லாஹ் கால்களை தந்தான், கண்களை தந்தான், இந்த வாழ்க்கையை கொடுத்தான், அகிலத்திற்கே இரட்சகராக மாறக்கூடிய ஒரு நுபுவத்தை எனக்கு தந்தானே, அதற்கு நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அல்லாஹு அக்பர்! எப்படிப்பட்ட உயர்வை அல்லாஹ் தந்துவிட்ட பிறகும் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த 20 ரக்காத்துகளும் அல்லாஹுடைய அருள். தக்பீர் கெட்டும் பொழுது அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், உன் முன்னால் தக்பீர் கெட்டு நிற்க எனக்கு தகுதியே இல்லை, என்னை நிற்க வைத்திருக்கிறாயே. உன் முன்னால் குனிவதற்கு என்ன தவம் செய்தேன், என்னை குனிய வைத்திருக்கிறாயே. உன்னுடைய அற்புதமான இந்த குர்ஆனுடைய வசனங்களை, முழு குர்ஆனையும் இந்த தராவீகின் மூலமாக எங்களை கேட்க வைத்திருக்கிறாயே. இந்த கால் வலி, நபி அவர்கள் தொழுததினால் கால் வலித்தது. எல்லா சுன்னத்தையும் பின்பற்றுகிறோம் அல்லவா? தொழுது தொழுது கால் வலிக்க வேண்டும் என்பதும் பெருமானாருடைய சுன்னத். அந்த சுன்னத்தை எங்களுக்கு நீ பிச்சையாக தந்திருக்கிறாயே என்று அங்கேயும் அல்லாஹ்வை நாம் நன்றி செலுத்த வேண்டும். பேச்சமலத்தால் நோன்பு திறப்பது சுன்னத், நாம் சஹரை தாமதப்படுத்துவது சுன்னத், இஃப்தாரை துரிதப்படுத்துவது சுன்னத், கால் வலிக்க தொழுவதும் சுன்னத். நாம் தொழுவதனால் நம்முடைய கால்கள் வலி ஏற்பட வேண்டும். கால் வீங்குவது உச்சகட்டமான சுன்னத். கொஞ்சம் வலியாவது நமக்கு தெரிவது என்பது நாம் சந்தோஷப்பட வேண்டும். பெருமானாருடைய அந்த சிரமமான நேரத்தில் அவர்கள் உடலால் பாதிக்கப்பட்டும் தொழுதார்களே, அதில் கொஞ்சமாவது அல்லாஹ் அந்த சுன்னத்தை பேணும் பாக்கியத்தை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் தொழ வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்த பிச்சை. குறிப்பாக ஒரு மனிதனுக்கு காசு பணம் வருகிறதா, செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காசு பணங்கள் வர 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 நம்முடைய வாழ்க்கையில் இறைவனோடு நம்முடைய டச், அந்த கனெக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கணும்.
இல்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. உங்களுடைய செல்வங்கள் மிகப்பெரிய சோதனை. அதுதான் உம்மதி அல் மால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லா உம்மத்திற்கும் ஒரு சோதனை இருக்கு. என் உம்மத்திற்கு சோதனை இந்த காசுல தான் இருக்கிறது, இந்த பணத்தில் தான் இருக்கிறது. எனவே காசு பணம் வரும் பொழுது நாம் மிக உஷாராக இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த காரூன் என்பவரை பற்றி அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். இன்ன காரூன் கான மின் கௌமி மூசா. மூசா நபியுடைய கூட்டத்திலே காரூன் என்ற ஒருவன் இருந்தான். ஃபபகா அலைஹி, அவன் வரம்பு மீறி சில செயல்களை செய்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரூன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாய் வழியிலும் சரி தந்தை வழியிலும் சரி அவன் ஒன்றுவிட்ட சகோதரர், கசின் பிரதர். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் இம்ரானுடைய சகோதரின் மகன். இன்னும் சிலர் சொல்கிறார்கள் அவர்கள் தாயார் வழியிலேயும் தாயாருடைய சகோதரி அவர்களுடைய மகன் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். ஆக காரூன் இரண்டு வழியிலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு சொந்தம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டான், முஃமினாக இருந்தான், வேதத்தை நன்கு தெரிந்தான். தௌராத்துடைய வேதத்தை ரொம்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், காரூன் போன்ற சொற்ப நபர்களுக்கு தான் தௌராத்து நல்ல தெளிவா தெரியும். அவ்வளவு அழகாக தௌராத்தை ஓதக்கூடியவன், தௌராத்தை கற்றவன். அவனுடைய முகமும் அவனுடைய அழகும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் காரூனுக்கு அல் முனவ்வர் என்ற ஒரு பெயரும் இருந்தது. அவன் ஒளிமயமானவன் என்று அர்த்தம், முனவ்வர் என்றார். அப்ப காரூனுக்கு முனவ்வர் என்ற ஒரு பெயர் இருந்தது. அவ்வளவு அழகானவன், தோற்றத்திலும் அழகாக அல்லாஹ் ஆக்கினான், வேத ஞானத்திலும் அல்லாஹ் அவனை அறிவுள்ளவனாக ஆக்கினான். இருந்த பொழுதிலும் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது? ஃபபகா அலைஹி, அவன் வரம்பு மீறிவிட்டான். வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாதீஹு லதனூஉ பில் உஸ்பா. எந்த அளவுக்கு அவனுடைய செல்வங்களை அல்லாஹு தஆலா அதிகரித்துக் கொண்டிருந்தான் என்று சொன்னால், அவனுடைய அந்த கசானாக்கள் மட்டும் 4 லட்சம் கசானா அவனிடம் இருந்தது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், ஃபோர்ப்ஸ் பத்திரிகை அது ஒரு அறிக்கை வருஷம் வெளியிடும், உலக பணக்காரர் பட்டியல் என்று போடுவார்கள். அந்த உலக பணக்காரர்களில் நம்பர் 1ஆக இருப்பவர்கள் எல்லாம் காரூனுக்கு கீழே எங்கேயோ இடத்தில் இருப்பார்கள். அவ்வளவு செல்வங்கள். இந்தியாவில் நாம் அதானின்னு சொல்றோம், அம்பானின்னு பார்க்கிறோம், பெரிய பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதிகள். உலகம் ஃபுல்லா அவர்களுக்கு சொத்து இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டிய பல மடங்கு செல்வந்தனாக காரூன் இருந்தான். அப்ப காரூன் அல்லாஹு தஆலா இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கிறான். 4 லட்சம் சுரங்கம் அவனிடம் இருந்தது. அந்த 4 லட்சம் சுரங்கத்திற்கும் தனியாக கருவூல சாவிகள் அவனிடம் இருந்தன. 4 லட்சம் கருவூலம், அதற்கான சாவி. அதை சுமப்பதற்கு 40 நபர்கள் சுமப்பார்கள். ஒவ்வொருவரும் 10,000 சாவியை சுமந்து கொண்டு அவனோடு எல்லா இடத்திலும் போய்கொண்டு வந்து கொண்டு இருப்பார்கள். இரும்பில் சாவி செய்தான், தூக்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சில அறிவிப்புகளில் கோவேறு கழுதைகள் அவனுடைய அந்த சாவிகளை எல்லாம் தூக்கி கொண்டு வரும். 60 கோவேறு கழுதைகள் அவன் சாவியை சுமந்து கொண்டு வரும் என்றும் ஒரு அறிவிப்புல இருக்கு. ஆக இரும்புல செஞ்சு கஷ்டமா இருக்கு, தூக்க முடியல. அவன் அதனால் மரத்தால் சாவி செய்து வைத்தான். அதை கொஞ்சம் தூக்கி கொண்டிருந்தார்கள், அதுவும் சிரமமாக இருக்கு. மாட்டு தோலில் சாவி செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு கருவூலங்கள், ஹசானாக்கள், அதிலே சாவின்னு சொன்னா செல்வத்தை யாரு போய் கணக்கிடுறது? 4 லட்சம் கோடி என்று இன்னைக்கு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி 4 லட்சம் ஹசானா மட்டுமே இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு வைடூரியம், அதெல்லாம் கணக்கு போட முடியாது. வெறும் அந்த பீரோவையும் அந்த லாக்கர் மட்டும்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட செல்வத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனாலும் காரூன் பல விஷயத்தில் காசு பணம் வர வர அவனுடைய நிலைமைகள் மாறியது.
அவன் தான் என்ற அந்த தற்பெருமையோடு நடந்து கொண்டிருந்தான். ஃபிரௌனிடமிருந்து விடுவித்து வெற்றி கொண்டு வந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தின் தலைவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் குர்பானி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். குர்பானி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. அந்த குர்பானிக்கு என்று தனியான ஒரு இடம் இருக்கும். அந்த குர்பானி வீடத்தினுடைய தலைமை என்பதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அது அந்த பொறுப்பை அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டான். காரூன் வந்தான். இது என்ன, இது சரியில்லை இந்த நடைமுறை. நீங்க கூட்டத்துக்கு நபி தலைவர், ஹாரூன் சகோதரர், அவரையும் நீங்கள் குர்பானி வீட்டத்துடைய தலைவராக்கிட்டீங்க. நானும் உங்களை மாதிரி வேதத்தை கற்றுக்கொண்டவன், எனக்கும் ஒரு காசு பணம் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு எந்த பதவியும் கிடையாதா என்று அவன் கேட்கிறான். ஆக நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு மனிதனிடம் காசு பணம் இருந்தால் அவன் தான் எல்லா பெரும் பதவியும் வைக்க வேண்டும், இஸ்லாத்தின் பதவிக்கு அவன் சொந்தக்காரன் நினைக்கிறோம். அல்லாஹ் அப்படி வைக்கவில்லை. காசு பணத்தை கொண்டு ஒரு மூமினுடைய பதவி இங்கே உயர்வது கிடையாது. அவருடைய ஈமானையும் தக்வாவையும் கொண்டுதான் உயர்கிறது. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால், குர்ஆன் எனக்கு தெரியும், நானும் ஹதீஸை படித்திருக்கிறேன், குர்ஆனை தெரிந்திருக்கிறேன், அதனால் எனக்கும் உலமாக்களை போல் ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று எந்த ஒரு மூமினும் நினைக்க முடியாது. இல்மு ஞானத்தை அதற்காக முறைப்படி கற்று அதற்காக நேரங்களை காலங்களை ஒதுக்கி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உலமாக்களுடைய அந்தஸ்து வேறு. என்னதான் ஒரு மனிதர் காசு பணம் உள்ளவராக இருந்தாலும், என்னதான் ஒரு மனிதர் அவராக கொஞ்சம் குர்ஆனை ஹதீஸை கற்றுக்கொண்டாலும், அதை வைத்தெல்லாம் இந்த உலகத்தில் மார்க்கம் சார்ந்த ஒரு பவரை, ஒரு கண்ணியத்தை தர முடியாது. ஆனால் இங்கே காரூன் கேட்பது என்ன, எனக்கும் வேதம் தெரியும். அப்ப வேதம் தெரிந்தவராக இருந்தாலும் சில நேரத்தில் செல்வத்தை அவிழ்த்து விடும் பொழுது அல்லாஹ் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த செல்வம் நாம் கற்றுக்கொண்ட குர்ஆனை விடவும் மிஞ்சி நம்மை உலகத்தில் தள்ளிவிடலாம். அதனால்தான் காசு பணங்கள் வர வர இன்னும் நாம் தீனில் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் ஏழைகளிடம் கொஞ்சமா பழகணுமா, செல்வம் அதிகமாகும் பொழுது இன்னும் நம்முடைய ஏழைகளோடு உண்டான தொடர்பு அதிகமாக ஆகிவிட வேண்டும், உலமாக்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு அதிகமாகிவிட வேண்டும். நாம் காசில்லாமல் செல்வமில்லாத நிலையில் எப்படி சாதாரண நிலையில் இருந்தோமோ அந்த நிலையும் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். கொஞ்சம் காசு பணம் இருக்கிறது, உலக ஆசை, உலகப்பற்று உலகத்தில் வந்து விட்டால் அது ஒரு மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை காரூனுடைய இந்த வரலாறு நமக்கு கூறுகிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லப்பா, இது என்னுடைய சுய விருப்பம் கிடையாது, என்னுடைய டெசிஷன் இல்லை, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டால் அவரை நீங்கள் குர்பானி வீரத்தினுடைய தலைவராக ஆக்குங்கள்னு நான் ஆக்குனேன். இல்லை, என்னால் ஒற்றுக்கொள்ள முடியாது, நீங்க உங்களுக்குள்ளே ஏதோ நீங்க பேசி வைத்துக் கொண்டு இந்த மாதிரி செய்றீங்கன்னு சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம், சரி உனக்கு ஒரு அத்தாட்சி ஆதாரத்தையும் நான் காண்பிக்கிறேன், அல்லாஹ் தான் சொன்னதுன்றதுக்கு ஆதாரம் காண்பிக்கிறேன். எல்லா முக்கியமான பனி இஸ்ராயேல் தலைவர்கள் 6 லட்சம் பேராச்சே, ஒவ்வொருத்தருக்கும் தலைவர் இருப்பார்கள், எல்லாருடைய கைத்தடியையும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கையில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கு, அந்த வாக்கிங் ஸ்டிக் எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கும், அங்கே அவர்கள் தொழுவார்கள், இபாதத் செய்வார்கள். அவர்களுடைய ஹான்கா மாதிரியான ஒரு மடாலயம் அங்கே இருக்கிறது. அங்கே எல்லாவற்றையும் தொழக்கூடிய அந்த இடத்தில் உள்ளே எல்லாருடைய கைத்தடியும் உள்ள போட்டாங்க, கதவை மூடிவிட்டார்கள். இரவெல்லாம் விழித்திருந்து காத்து யாரும் உள்ளே போகாமல் கொள்ளாமல் பார்த்து மறுநாள் காலை விடிந்தவுடன் உள்ளே போகிறார்கள். உள்ளே போய் பார்த்தால் எல்லோருடைய கைத்தடிகளும் பட்டு போய்விட்டது, மக்கி போய்விட்டது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய கைத்தடி மட்டும் பசுமையாக அப்படியே இருக்கு, எப்படி வச்சாங்களோ அப்படியே இருக்கு. இதை பார்த்துட்டு சொன்னா, பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு அற்புதம் திடீர்னு நடக்குமா, இவ்வளவு பேர் காவலுக்கு இருந்தோம்ல, இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். ஹாரூனை அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அவன்தான் அவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்தான்றதுக்கு இது ஒரு ஆதாரம் என்று சொல்லும் பொழுதும் காரூன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல, உங்களுடைய சூனியம் பல வகையில ஒரு சூனியம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் சூனியத்தை அதிகமாக்கி கொண்டீர்கள். பொதுவாகவே நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு அல்லாஹ் சில நேரத்தில் அந்தஸ்தை கொடுப்பான். அவர்கள் ஒரு இறைநேசர்களாக மாறலாம், தக்வாதாரிகளாக இருக்கலாம். அதனால நம்ம கூட படிச்சவன் தானே, நம்மளோட வாழ்ந்தவன் தானே, இவனுக்கு என்ன இன்னைக்கு பெரிய அந்தஸ்தா என்று நமக்கு தோன்றத்தான் செய்யும்.
நமக்கு இல்லாத அந்தஸ்து இவருக்கு என்ன? மக்கள் என்ன அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவர் என்னவோ தக்குவாதாரிங்கிறாங்க, அவர் என்னவோ தொழுகையாளிங்கிறாங்க, அவர் என்னவோ பெரிய வணக்கசாலிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சில பேர் மக்கள் எல்லாம் ஒருவரை மதிப்பார்கள், இருந்தாலும் இவர் சின்ன வயசுல இருந்து பழகுனவரா, அந்த மரியாதை கொடுக்க இடம் கொடுக்காமல், என்னடா ஆரம்பிச்சா எப்படி இருக்கிற, நீ என்ன எங்க போன, நீ என்ன இந்த மாதிரிலாம் செய்யற என்று சாதாரணமாக பேசுவார்கள். ஏன்னா இவர்கள் என்ன இருந்தாலும் அவர் என்னோட இருந்தவர் தானே, நான் அவரை பெரிய ஆளெல்லாம் மதிக்க மாட்டேன். இந்த உணர்வு இன்றளவும் எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது. அதே உணர்வு தான் காரூனிடம் இருந்தது. இத்தனைக்கும் மூசா நபியை நபியாக ஏற்றுக்கொண்டவன், வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மூசா நபியினுடைய வேதத்தை கற்றுக்கொண்டவன், இருந்தாலும் காசு பணம் அந்தஸ்து ஸ்டேட்டஸ், எனக்கும் குரான் எனக்கும் தௌராத் தெரியும் என்ற அந்த செருக்கும் இருமாப்பும் அவனை மூசா நபியை ஒற்றுக்கொண்ட பிறகும் அவர்கள் உரிய அந்தஸ்தை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டது. என்ன ஆச்சு? இறுதியாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ற அந்த மமதையில் பல்வேறு காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் நான் என்ற அந்த கர்வம் தெரிந்தது. பொதுவாகவே தற்பெருமை உள்ளவர்கள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் சுய புராணம் பேசிக்கிட்டு இருப்பார், நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்வாரு. அதனால் நாம அவங்களோடலாம் டச்சு வச்சுக்கிறது இல்லைங்க என்று நாம சொல்றது வழக்கம். பனி இஸ்ராயல்கள் முற்றிலுமாக அவனை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள். இருப்பினும் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாயிற்றே, அந்த காரூனுக்கும் இவங்கதான் ஹிதாயத்து கொடுக்கணும், வழிகாட்டணும், உபதேசம் செய்யணும். அதனால் கூடவே இருந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீ இப்படிலாம் செய்யாதப்பா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அல்லாஹ் உனக்கு ஒரு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நீ அடக்கமாக இரு, பணிவாக இரு, எல்லோரிடமும் அன்பாக இரு என்று எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுக்கிறான். பனி இஸ்ராயல்கள் தங்களுடைய ஆடைகளின் மூலையிலே ஒரு நீல நில ஒரு ப்ளூ கலர்ல ஒரு டை, ஒரு கயிறு கட்டி கொள்ள வேண்டும். 4 பக்கமும் அவர்கள் இருக்கக்கூடிய 4 மூலையிலும் ஒரு கயிறு கட்டி கொள்ள வேண்டும். அல்லாஹ் இது எதற்கு என்று கேட்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். சில நேரத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அடிமைத்தனம். இருந்தாலும் மூசா நபி அவர்களை மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, அப்போ நபி அவர்கள் கேட்கிறார்கள், யாரா இந்த ஒரு செயல் எதற்குன்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், மூசாவே, அவர்கள் நீல நிற துணியை கட்டும் பொழுதெல்லாம் தௌராத்தினுடைய சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். தௌராத்துடைய அந்த சிந்தனை எப்படி, தௌராத் அந்த ஒவ்வொரு வசனங்களாக இறங்குகின்றன, தௌராத்துடைய கட்டளைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நீல நிறத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வசனங்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும். அதன்படி அவர்கள் அமல் செய்வதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அதை கெட்டத மக்கள் கொஞ்சம் கேவலமாக நினைப்பார்களே, இது என்ன, இது 4 பக்கமும் கையில கட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த வயதானவர்கள் எல்லாம் தன்னுடைய இடுப்புல ஒரு முடிச்சு வச்சிருப்பாங்க, அதுல காசு போட்டு வைப்பாங்க. சில பேர் 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டு வைத்திருப்பார்கள். சில விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் இது ஞாபகம் வச்சுக்கங்க, மறந்துடாதீங்க, சரிங்க, ஞாபகம் வரணுன்றதுக்காக ஒரு தன்னுடைய சேலையினுடைய அந்த இந்த ஓரத்தை எடுத்து ஒரு முடிச்சு போடக்கூடிய பழக்கங்கள் பழைய காலத்து தாய்மார்கள் மூதாட்டிகளிடம் இருக்கும். அந்த மாதிரி 4 பக்கமும் நீங்கள் நூலை கட்டிக்கொள்ள வேண்டும் சொன்னாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் கொஞ்சம் இதுக்கு மாற்றாக வேற ஏதாவது கூட ரப்பே என்று கேட்டார்கள். இல்லை, என்னுடைய கட்டளை எதிலேயும் அதுல என்னுடைய கட்டளையில் கேவலமும் கிடையாது, கண்ணியமும் கிடையாது, சின்னதும் கிடையாது, பெரியதும் கிடையாது. எப்படி சொல்லணும் அப்படி செய்யணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள், கட்டினார்கள். ஆனால் காரூன் சொன்னான், இதுவெல்லாம் கேவலமான அடிமைகள் செய்யக்கூடிய செயல். கைதிகளை தான் இப்படி எல்லாம் அடையாளம் பண்றது கட்டி போடுவாங்க, அடிமைகளை தான் இப்படியெல்லாம் சிறுமைப்படுத்துவதற்கு கட்ட சொல்வார்கள், நான் அப்படி செய்ய முடியாது என்று அதிலேயும் அவன் மறுத்து விட்டான். இப்படியாக தொடர்ந்து பல விஷயத்திலே அவன் தன்னுடைய மனோ இச்சை விட்டு கொடுக்காததனால், நான் என்ற அகங்காரத்தால், தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய செருக்கால் இறைவன் தந்த கட்டளையும் அவன் மீறிவிட்டான். இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எப்பா இந்த மாதிரி இருக்காத, தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதே, அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தையும்
அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அவனுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக நீ பாதுகாத்துக்கொள். இது உனக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு அழகான வாழ்க்கையை தந்தால நீ அதை அழகான முறையில் வைத்துக்கொள். வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில் இந்த மாதிரி குழப்பம் பண்ணி கொண்டு தெரியாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் ஃபித்னா ஃபஸாத் செய்பவர்களை விரும்ப மாட்டான் என்று சொல்லி பார்த்தார்கள். ஆனால் காரூன் என்ன சொன்னான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, நான் இந்த செல்வத்தை என்னுடைய எஃபர்ட்னால, என்னுடைய அறிவினால், என்னுடைய ஆற்றலினால், என்னுடைய உழைப்பினால் இதை நான் பெற்றேன். இன்னைக்கு எல்லா மக்களும், முஸ்லிம்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ரூபாய் வந்தாலும் இது என் திறமையால் வந்தது என்று நினைத்து விடக்கூடாது, என் தகுதியால் வந்தது என்று நினைக்க கூடாது, என் உழைப்பினால் ஏற்பட்டது என்ற எண்ணம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. சொல்லிக்கிறோம், ஆரம்பத்துல சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டு உழைச்சு முன்னேறி வந்தோம் என்று நம் வரலாறுகளை சொல்வது தவறில்லை. ஆனால் உள்ளத்திலே இதை எல்லாம் எனக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான் என்ற அந்த எண்ணமும் சேர்ந்து இருக்க வேண்டும். இந்த உழைப்பை அல்லாஹ் உழைக்க வைத்தார், இந்த அறிவை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், இந்த ஆற்றலை அல்லாஹ் எனக்கு வழங்கினான், அதனால் நான் உழைத்தேன், இந்த ஆற்றலை பயன்படுத்தினேன், அல்லாஹ் எனக்கு இந்த செல்வத்தை வணங்கினான் என்று அந்த நேரத்தில் நம்முடைய ரப்பை அந்த செல்வத்தோடும் உழைப்போடும் அறிவோடும் ஆற்றலோடும் சேர்த்து கொள்ள வேண்டும். இங்க காரூன் என்ன சொன்னா? என் அறிவால் இது கிடைச்சது, என் திறமையினுடைய பலன் இது, என் உழைப்புக்கான வெகுமதி இது, நீங்களும் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்றீங்க, அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அங்கே சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏப்பா ஏன் இவ்வளவு வேகம் உனக்கு? அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூன் மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவத்தன் வ அக்ஸரு ஜம்ஆ. அவனுக்கு தெரியாதா காரூனுக்கு? அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். இதற்கு முன்னால் எத்தனை எத்தனை நூற்றாண்டுகள் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அல்லாஹ் அவன் அழித்து விட்டானே ரப்பு. இவனை விட கடுமையான படைபலம் இருந்தவன், இவனை விட பெரும் பெரும் கூட்டத்தோடு இருந்தவனை எல்லாம் அல்லாஹ் அழித்து விட்டானே, அப்போ அவனுக்கு தெரியாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் இன்னைக்கு மூமின்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம் கண் முன்னால் அரசாங்கம், அதிகாரிகள், கொடுங்கோலர்கள், நூறாண்டுகளை கடந்து இயக்கத்தை நடத்துபவர்கள் யார் எவ்வளவு பூச்சாண்டி காட்டினாலும் நமக்கு அதிலே கவலை இல்லை. இந்த ஒரு வசனம் நமக்கு போதும். மன்ஹு அஷத்து மின்ஹும் குவத்தன் வ அக்ஸரு ஜம்ஆ, இவனை விடவெல்லாம் பலசாலிகளை அல்லாஹு தஆலா கவிழ்த்து விட்டான், இவனை விட படைபலம் நிறைந்தவர்களை அல்லாஹு தஆலா ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். அதனால் காரூனும் சும்மா கிடையாது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனத்திஹி, தன்னுடைய அழகை வெளியே காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அந்த 40,000 அந்த 40 லட்சம் கருவூலத்தினுடைய சாவி எடுத்துக்கொண்டு தன்னுடைய 4000 வீரர்களை கூப்பிட்டு கொண்டு தன்னுடைய படைபலத்தை எல்லாம் அவர்களுக்கு பட்டாடை உடுத்தி அலங்கரித்து தங்கம் வெள்ளிகள் எல்லாம் வெளியே காட்டிக்கொண்டு அப்படியே ஊர்வலம் போற மாதிரி காரூன் செல்வான். இன்னைக்கும் நிறைய பேர் இந்த பிரிவு பாதுகாப்பு, அந்த பிரிவு பாதுகாப்பு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு கோட்டை பார்த்தா அத்தனை லட்சம், தங்களுடைய பேனா அத்தனை லட்சம், கண்ணாடி அத்தனை லட்சம், சாப்பிடக்கூடிய உணவு இத்தனை லட்சம், எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நிகழ்விற்கும் வரும் பொழுது காரூனுடைய சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும். அவன் போடாத சீனெல்லாம் இன்னைக்கு யாரும் போடுறது கிடையாது. அவனிடம் இருக்கக்கூடிய காசு பணம் இன்னைக்கு யாரிடமே கிடையாது. அப்படி அவன் வருகிறான். பார்க்கக்கூடிய மூமின்கள், பனி இஸ்ராயல்கள் எல்லாம் திகைத்து போய் விடுகிறார்கள். அவங்கெல்லாம் இவனை பார்த்து அவ ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, உலக ஆசை அவனை பார்த்தவுடன் உலகத்தினுடைய பற்றும் ஆசையும் வந்தவர்கள் சொல்கிறார்கள், யா லைத்தலனா மிஸ்லமா ஊதிய காரூன், காரூனுக்கு கொடுத்ததை போல் அல்லாஹ் நமக்கும் கொடுக்க மாட்டானா என்று கேட்டார்கள். இன்னைக்கு நிறைய யூடியூப்களை பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராமை பார்க்கிறோம். சாதாரணமா இருந்தானே இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டானே, நமக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதா? சமூக வலைத்தளத்தில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே, கவர்னரை பார்க்கிறான், அவரை பார்க்கிறான், இவரை பார்க்கிறான், என்ன மாதிரி வீடு கட்டிட்டான். யாரை பார்த்தும் அப்படி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உலக ஆசையினுடைய அடையாளம். அடுத்து அல்லாஹ் சொல்வான்,
இன்னஹு லது ஹவ்லின் அதீம், இவ்வளவு அவனுக்கு கொடுத்திருக்கிறானே என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அங்கே இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் ஆலிம்கள் உலமா பெருமக்கள் சொல்வார்கள், வைலக்கும், உங்களுக்கு கேடு வரட்டும். இந்த செல்வத்தை பார்த்தா நீங்க வாய்ப்பழுந்து நிற்கிறீர்கள், இவனுடைய ஆடம்பரத்தை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு நிற்கிறீர்கள், இவனுடைய விசாலமான செல்வத்தை பார்த்தால் நீங்கள் இப்படி மலைத்து போகிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இல்மு ஞானமும் அவனுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த உணர்வும் இருக்கிறதே, அவனுடைய அத்தனை செல்வத்தை விடவும் உயர்ந்தது என்று அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் அல்லதீன ஊதுல் இல்ம் வைலக்கும் ஸவாபுல்லாஹி கைருன் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹன் வலா யுலக்காஹா இல்லா ஸாபிரூன். கண் முன்னால் இப்படி கொட்டி கிடக்கக்கூடிய வாழ்க்கையின் உயர்வுகளை, ஆடம்பரங்களை, உல்லாசங்களை பார்க்கும் பொழுது நம் உள்ளத்திலும் எண்ணங்கள் மேல் நோக்கி வரதான் செய்யும். ஆனால் நாம் பொறுமை காக்க வேண்டும். பொறுமையாளர்கள், ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஈமானும் அந்த நற்காரியமும் இந்த எல்லாவற்றை விடவும் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்வான். நாம் தொழக்கூடிய ஒரு லுஹருடைய தொழுகை இந்த உலகத்தின் எல்லா செல்வத்தை விடவும் சிறந்தது. நாம் தொழக்கூடிய ஒரு அசருடைய தொழுகை இந்த உலகத்தின் எல்லா ஆடம்பரங்களை விடவும் உயர்வானது. ஒரு முஃமின் அல்லாஹ்வை பயந்து சொல்லக்கூடிய ஒரு கலிமா, ஒரு தஸ்பீஹ், ஒரு தஹ்மீத், அதற்கு இந்த உலகத்தில் நிகரே கிடையாது. அல்லாஹ்வை நினைத்து நம் உள்ளம் உருகக்கூடிய அந்த ஒரு சில வினாடிகளுக்கு இந்த அகில உலகத்தையும் அல்லாஹ்வின் அகில படைப்பையும் நாம் அதற்கு ஈடுகட்டினாலும் அந்த உணர்வுக்கு அது ஈடாகாது. எனவே நாம் அத்தனை பேரும் உண்மையான செல்வந்தர்கள், உண்மையான பணக்காரர்கள், உண்மையான கோடீஸ்வரர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் அத்தனையும் விட்டு போவார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒரு சுபஹானல்லாஹ்வை கூட இந்த உலகத்தில் விட்டு போக மாட்டோம். நம் கபரிலே அது நம்மோடு வரும், மஹ்ஷரில் நம்மோடு வரும், மீசான் தராசில் நம்மோடு வரும், சிராத்துல் முஸ்தகீமில் நம்மோடு இருக்கும், சுவனபதியிலும் அது நம்மை உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும் என்று சொன்னால் எது நிரந்தரமான செல்வம், எது உன்னதமான செல்வம்? நம்முடைய இந்த ஈமானும் நாம் அதை ஒட்டி செய்யக்கூடிய நல்ல அறங்களும் தான் நம்முடைய உண்மையான சொத்துக்கள். அதைத்தான் இங்கே உலமாக்கள் அந்த காரூனை பார்த்து வாய்ப்பிழந்தவர்களுக்கு சொல்கிறார்கள், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி தான் உயர்வானது என்று சொல்கிறார்கள். ஒரு கட்டத்திலே ஜகாத்துடைய மஸ்அலா வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. இவன் அதெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்கள், காசை பார்த்தா பின்னாடி 100 பேர் போகத்தான் செய்வார்கள், காசுதான் இன்னைக்கு எல்லாம். இன்னைக்கு எவ்வளவு பாடல்கள், ஒரு சிலர் உச்சகட்டமா போய் காசே தான் கடவுளடா அப்படின்னு படிக்கிறான். காசு தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது நிற்க முடியுமா? எத்தனையோ பேர் காசு பணம் வைத்திருந்தவன் ஒரு நபர் ஒரு ஆலிமிடம் வந்து, ஹசரத் ஒரு 5000 ரூபாய் தம் பையன் வருவான் கொடுத்து விடுங்க. பெரும் பணக்காரர். என்னங்க ஆச்சு? இல்லை ஹசரத், பையன் வந்து அந்த ஒரு சாப்பாடு கடையில் நிற்கிறான், காசு கொடுக்கணும், திடீர்னு பார்த்தா ஏடிஎம் வேலை செய்யல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜிபே ஒர்க் ஆக மாட்டிருக்கு, கொஞ்சம் காசு கொடுத்தேன்னு சொன்னார். பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அவர் யாரிடம் அனுப்புகிறார்? ஒரு ஆலிமிடம் அனுப்பி 5000 ரூபாய் கொடுங்க, அப்புறமா தரங்கிறார். இவர் காசு என்ன செய்வது? இப்போ எந்த நிலையிலும் நம்முடைய செல்வம் நம்மை ஏமாற்றி விடலாம். அப்போ ஜகாத் கொடுப்பதற்கு அவன் மறுத்து விட்டால், கூட இருக்கிறவங்களா கூப்பிட்டு சொன்னா, இந்த மூசாவை இப்படியே விட்டால் நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார், அதனால அவர் மீது விபச்சார பொய் வழக்கை நாம் போட்டு விடலாம் என்று சொல்லி அதற்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணி, உனக்கு 1000 தங்க நாணயம், இது தர அது தர எல்லாம் சொல்லி அந்த பெண்ணை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக தயார் செய்தான். எதிரிகள் கடைசியாக எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? இதுதான். ஷைத்தான் ஒரு முத்தகையான அடியானை வழிகெடுப்பதற்கு எடுக்கக்கூடிய ஆயுதமும் பெண்ணாசைதான். பெண்களை ஏன் அந்நவரத்து இலல் மர்அத்தி ஸஹ்மும் மின் ஸிஹாமி இப்லீஸ் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் ஒரு பெண்ணை ஆசையோடு பார்ப்பதற்கிறதே, அது ஷைத்தான் அனுப்பக்கூடிய விஷம் தோய்ந்த அம்பு. அந்த பார்வை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும். அதனால் இந்த பார்வை பார்க்காதீர்கள்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ
இப்போ விபச்சாரத்தினுடைய குற்றத்தை சுமத்துவதற்கு ஒரு பெண் தயார் செய்யப்பட்டால், மறுநாள் ஊர் திருவிழா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருடுபவன் திருடினால் கைவெட்டப்படும், திருமணமானவர் விபச்சாரம் செய்தால் கல்லடித்துக் கொள்ளப்படும், திருமணம் ஆகாதவர்கள் விபச்சாரம் செய்தால் சவுக்கடி தரப்படும். இதுவெல்லாம் நம்முடைய ஷரியத்திலும் இப்படியே இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். இதையெல்லாம் பயானாக பேசிட்டு இருக்கும் பொழுது காரூன் எழுந்தான். மூசாவே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் செய்தாலும் அதுதானான்னு கேட்கிறான். ஆமா, நீங்கள் செய்யறதுக்கு மட்டுமா நான் சொல்றேன், நான் செய்தாலும் அதே தண்டனை தான். அப்படியானால் நீங்கள் இன்னென்ன பெண்ணோடு இப்படி தவறாக நடந்து கொண்டீர்கள்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படியா? நான் அப்படிலாம் செய்யலே. இல்லை, ஆதாரம் வைத்திருக்கிறாங்க பாருங்க மூசா என்று அந்த பெண்ணை முன்னால் கொண்டு வந்து நிற்க வைக்கிறான் காரூனும் அவனோடு சேர்ந்த அவனுடைய சகாக்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், தௌராத்தை இறக்கிய ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல், கடலை பிளந்து வழியே இல்லாத நேரத்தில் ஃபிரௌனிடமிருந்து நம்மை காப்பாற்றினானே அந்த ரப்பின் மீது சத்தியமாக நீ சொல், யார் உன்னை கெடுத்தது? உண்மையிலே நான் உன்னோடு தவறில் இருந்தேன் நான் கேட்கும் பொழுது அந்த பெண் நடுநடுங்கி பயந்து, இல்லை, இவங்களாம் காசுக்கு ஒரு பொய் சொல்ல சொன்னாங்கன்னு உண்மையை சொல்லிவிட்டது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்து 2 ரக்காத்துகளை தொழுது விட்டு அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என் மீது இப்படிப்பட்ட அவதூறு சொன்ன இவனை சும்மா விடாதே ரப்பே, இவனுக்கு நீ தண்டனை வழங்கு என்று துவா கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசா, பூமி உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்கள் எது சொன்னாலும் பூமி அதை செய்யும் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம், பூமியே, இவனையும் என்னுடைய செல்வங்களையும் நீ பிடி என்று சொன்னவுடன் பூமி அவர்களை பிடித்தது. அதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் வேதனை அவன் மீது இறங்க போகுது, யாரெல்லாம் என்னோடு வந்து விடுகிறீர்களோ வேதனை விட்டு தப்பிச்சிடுவீங்க, என் பக்கம் வந்துருங்கன்னு கூப்பிட்டு கொண்டார்கள். இறுதியாக காரூனோடு இருந்தது 2 பேர். அந்த மூவரும் அவனுடைய செல்வமும் முதல்ல அவனுடைய காலை கணுக்கால் வரை உள்ளே போனது. இப்பொழுதுதான் அவனுக்கு உணர்வே வருகிறது. காசு கண்ணை மறைச்சிரும்னு சொல்லுவாங்க, காதல் கண்ணை மறைச்சிரும், காசும் கண்ணை மறைச்சிரும். ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு மிகைத்து விட்டால் அவனுக்கு அல்லாஹ்வே தெரியாமல் போய்விடும். எப்ப அல்லாஹ் பிடிக்க நினைக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் உணர்வு பெறுகிறான். காரூனும் கத்துறான், கூட இருக்கிறவங்க கத்துறாங்க, அவனுடைய செல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகுது. இருந்த பொழுதிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே மனம் இறங்கவில்லை. பூமி அவனை பிடி, அவனை பிடி, அவனை பிடி என்று சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அவனும் அவனுடைய மிக பிரம்மாண்டமான செல்வங்களும் அப்படியே உள்ளே போய்கொண்டே இருந்தது. இப்படி ஒரு தண்டனை அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னை அடிக்க ஆள் இல்லை என்று கர்வத்தோடும் செருக்கோடும் வாழ்ந்தவனை உள்ளே கொண்டு போய்விட்டான். இமாம் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு ஆழத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போய்கொண்டே இருக்கிறான். கியாமத் வரை அவனுக்கு உலகில் இந்த வேதனை இருக்கிறது. கியாமத் வரை காரூன் காட்டிய அந்த செருக்குக்கும் ஆணவத்திற்கும் அவன் இறைவனுக்கு மாற்றாக செய்ததற்கும் உண்டான வேதனை என்ன? அவனை இறுதி நாள் வரை இந்த பூமி இழுத்து கொண்டே இருக்கும்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று செய்தனா கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடம். ரொம்ப நாள் ஒரு மனிதன் தான் என்ற அந்த மமதையோடு இந்த உலகத்தில் வாழ முடியாது. பெரும் படை, எல்லா விதமான ஆற்றலும் இருக்கிறது. எத்தனை பெரிய ஆற்றல் இருந்தாலும் ஈமான் உள்ளவர்களை அவன் டச் பண்ணிட்டான்னு சொன்னா அல்லாஹ் அவனுடைய வேதனை இறக்கி விடுகிறான். அதிலும் அல்லாஹ் கருணையாளன். காரூன்லாம் இறங்கி முடிஞ்ச பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் சொன்னானாம், மூசா, எத்தனை தடவை காரூன் கத்துனா, ஃபிரௌனை இறக்கும் பொழுதும் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னார், மூசா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு காரூன் கத்துனான்ல, உங்களுக்கு மனமே இறங்கல. ஆனால் இவ்வளவு செய்த பிறகு அவன் மனம் திருந்தி அவன் உங்களை கூப்பிடும் பொழுது நீங்க கேட்கல. என்னை ஒரு முறை ரப்பே என்னை காப்பாற்று என்று என்னிடம் அவன் கேட்டிருந்தால் நிச்சயமா அவனை நான் காப்பாற்றி இருப்பேன். இதுதான் அர்ஹமுர் ராஹிமீன். கருணையாளர்கள் எல்லாம் கருணையாளர், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர். நம்முடைய ரப்பை போல் உலகத்தில் வணங்கக்கூடிய யாருடைய கடவுளும் கிடையாது. அவர்கள் கடவுளே கிடையாது முதல்ல. ஆனாலும் அதிலே ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்
நம்மீது காட்டிய பரிவை போல, அன்பை போல எங்குமே கிடையாது. அதனால் அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த ஈமானை, தக்வாவை, இந்த உணர்வை நாம் எந்த அளவிற்கு அதிகப்படுத்துகிறோமோ, அதை நாம் லாபகரமாக ஆக்கி கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் நல்வாழ்வு கொடுப்பான், மறுமையிலும் உயர்ந்த வாழ்க்கையை தருவான். செருக்குள்ளவர்கள், ஆணவம் உள்ளவர்கள், தன்னுடைய படைபலத்தை, தன்னுடைய ஆழ்பலத்தை, அதிகாரத்தை, அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாள் கடுமையான சாவு மணி அடித்தே தீர்வான் என்பதில் நாம் காரூனுடைய நிகழ்விலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் தற்பெருமை விட்டும், ஆணவத்தை விட்டும், உலக ஆசை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமக்கு நிறைவான செல்வங்களை வழங்கி அதை கொண்டு அவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக்குவானாக. எப்படி நபித்தோழர்கள், நல்லோர்கள் அல்லாஹுடைய செல்வத்தை பெற்றும் அதிகம் அவன் பக்கம் சாய்ந்து வாழ்ந்தார்களோ, அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு வழங்கி அல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.